இந்த சத்தியம் சிவனும் ஆண் பாதி பெண் பாதி என்று சொல்லக்கூடிய அத்தனார் ஈசனாக உருவம் தரித்திருக்கின்றோம். நாங்கள் இருப்பது ஓர் உயிர் ஈருடல். ஆனா எங்களுக்கு உயிர் ஒன்று, உடல் தான் இரண்டு. ஆனா உலகத்துக்கு ஜெகத்துக்கு சத்தியம் சிவனும் சேர்ந்து அம்மையப்பனாக காட்சியளிக்கின்றோம். இதோ அம்மையப்பன் இருவரும் சக்தி ஒன்று கூட்டி உங்களுக்கு வீர வாழ் தருகிறோம். இந்த வீர வாளை கொண்டு அந்த தாரகாசுரனை வென்று வருவாய். அப்படியா? அப்படி ஆகட்டுமாப்பா. ஏங்க என்னடா சாமி எத்தனை? 5. நல்லா பாடு, திருட்டு குதிரை பார்க்க கூடாது. ஏண்டா இது எத்தனை? 5. போத கொஞ்சம் ஏறி போச்சா? சரி 4 மூடி எத்தனை? 4 மூடி 7. அதோட அரை சேர்த்துனா 7. உனக்கு ஆரம்பிச்சுக்கிச்சு. என்ன யாராவது வெல்வதற்கு உலகத்தில் யாராவது உண்டாடா? இங்க யாரா வருவாங்க? கொஞ்ச நேரத்துல புலக்க போட போறேன். என்னடா சத்தங்க? என்ன சத்தம்? அங்க போறீங்கன்னா ஈடுபுற போட்டுருவாங்க, வந்துருங்க. ஏன்டா அப்படியா? அப்படிலாம் என்னடா மாப்பிள, என்னடா சத்தாவுறங்க? டே பங்காளி, நீ போய் பதிகா திருநக்கு தள்ளாத. என்னடா பிங்காளி பிங்காளிங்கிறான். என்னடா சத்தங்க? என்னது? ஐயோ தாரகாசுரை வீரபாதி சத்ததி யாரா நீ? தாரகாசுரடி தெரியலையா? நீயா நடிப்ப? எத்தையோ பேர்த்து எல்லாம் பிடிச்சேனா நீ யாரடி? முன்ன இதோ
என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என்னுடைய பெயரோ மாத்தியம்மன்னு பேரை வச்சாங்க. சரி, மாத்தியம்மன் பெயர் சூட்டி இதோ உன்னை கொல்றதுக்கு வந்தவன் நான். நம்ம நந்தவனத்துல ஒரு பிள்ளைய புடிச்சு சிறையில போட்டோம் இல்லைங்க, ஆமா, அந்த பிள்ளை திரும்பி வந்துட்டாங்க. இவ்வளவு? ஆமாங்க, சின்ன புள்ள வந்துட்டு ஏண்டி சின்ன பிள்ளை நீயா வந்திருக்கிற? டேய், அதோட இப்ப அழகா இருக்கிறா பார்த்தாடி. இப்ப ஒரு கெம்பு பிள்ளாமா நீ வாங்குற சம்பளத்துக்கு இன்னைக்குதான் உழைச்சுக்கிற. ஒரு போட்டுக்கு நிம்மதியா இருக்குது. ஏய், அதாவது உன்னை கொல்ல வந்த தாய் நானு. என்னை கொல்லவும் முடியாது, என்னை வெல்லவும் முடியாது. நீ என்னாடி மும்மூர்த்தி தேவரெல்லாம் அன்னை வட்டு மேல சிறைபிடித்து விட்டு நீ ஏமாத்தர முடியாதெல்லாம். காலோட சோழம் செய்ய ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா என்ன நம்ம கையில் பிடிச்சு விடுறோம், நம்மளுக்கு எப்படா இருக்கும்? என்னோட பக்கம் இல்ல, நான் எப்பயோ கட்சி மாறி என்ன பண்ற? வீர தீரமாக கொன்று குவித்து வெற்றி பெற்று வந்திருக்கின்ற இந்த அன்னைக்கு பேர் வைக்க வேண்டும். அதனால மாத்தியம்மனாக பிறந்த சத்தப்படாதீங்க. அதாவது இந்த மாத்தியம்மன் வனராஜன் மணவள்ளிக்கு பிறந்த, அதாவது காலோட சோரம் செய்யக்கூடிய பெம்மநாட்டி மட்டுமே தாய்பால் குடிக்காத ஒரு பிள்ளையால் தான் என்னை கொல்ல முடியும் என்று பிரம்மனிடம் வரப்பட்டான் தாரகாசுரன். அப்படி பார்த்தால் இந்த மாத்தியம்மன் பிறந்தது வனராஜனுடைய வயிற்றிலே, வனவள்ளியுடைய வயிற்றிலே. ஆனால் வளர்ந்தது குறவருடைய வீட்டிலே. ஆனால் தாய்பால் சுவை அறியாத இந்த பாலகி. அதனால சத்தியம் சிவனும் ஒன்று கூடி ஆனால் திருசோகத்தை கொடுத்து வீர தீரத்தை கொடுத்து அந்த தாரகாசுரனை கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால இப்பப்பட்ட மாத்தியம்மன் என்று பெயர் கொடுத்த தாரகாசுரனை வென்ற காரணத்தினால வீர தீரமாக சென்று வென்றிருக்கின்றார். அதனால வீரமாத்தியம்மன் பெயர் வைப்போம். இன்று முதல் கலியுகம் பிறந்தால் திரிதா துபாபரி யுகம் முடிந்து கலியுகம் பிறந்தால் இந்த கலியுகத்திலே அருந்ததிய பகடைமார்களுக்கு இந்த மாத்தியம்மனாக பிறந்த இந்த அம்மா வீரமாத்தியம்மன் பிறந்து வீரமாத்தியம்மனாக கலியுக மக்களுக்கு அருந்ததிய பகடைமார்களுக்கு குலதெய்வமாக அமரட்டும். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்லாம என்ன கேட்கிறேன், உங்கள் அமைச்சியால் பிறந்த குழந்தைக்கு வீரமாத்தி என்று பெயர் வைத்து நீங்கள் அமர்த்தி விட்டீர்கள். நாங்கள் பெற்றெடுத்த 7 பெண்கள் இருக்கின்றார்களா, அவர்களுக்கு என்ன வழி? அதாவது நீங்கள் பிறந்த நாங்கள் வளர்த்த பிள்ளைக்கு வீரமாத்தி அம்மன் குலதெய்வம் அமைத்து விட்டீர்களே, தாங்கள் வளர்த்த பிள்ளைக்கு வீரமாத்தியம்மன் பெயர் வைத்து விட்டீர்களே, இந்த பாலகையை 18 வருஷமாக நாங்கள் வளர்த்தி வாலிபம் செய்தோமே, எங்களுக்கு 7 பெண் பிள்ளைகள் இருக்கிறது, எங்கள் பிள்ளைக்கு என்ன வழி என்று கேட்கிறார் புலவர்கள். ஆனா கேட்டபோது இது சாத்தியமான விஷயம் தான் என்றால் இப்பேற்பட்ட அன்னைக்கு வீரமாத்தியம்மன் பெயர் வைத்திருக்கிறீர்களே, எங்க குழந்தைக்கு என்ன பலன் என்று கேட்டபோது இந்த குறவர் வீட்டிலே வளர்ந்து பிறந்த இந்த குழந்தை 7 பேத்துக்கும் இந்த வீரமாத்தியம்மன் சன்னிதர கும்பலாக 7 சக்தி கன்னிமார்களாக அமையட்டும். கலியுகத்திலே அன்றைய பகடைமார்களுக்கு
இந்த வீரமாத்தியம்மன் குலதெய்வமாக பாவிக்கின்ற போது இந்த குறவருடைய பிள்ளைகள் 7 சக்தி கன்னிகளும் 7 சக்தி கன்னிமாராக அமர வேண்டும். அது மட்டும் இல்லாம இவன் எல்லாம் வளர்த்த தாயும் தந்தை குறவன் குறத்தியும் இவருக்கு எதிர் சரியாக நின்று பக்கபலமாக பாதுகாப்பாக இருந்து எப்படி பிள்ளைகளை வளர்த்தினீங்களோ அதே போல் குறவனும் குறத்தியும் அவர்களுக்கு எதிர் சரியாக பக்கத்துறையாக இருந்து அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும். ஆனா கேளுங்கள் சபைகளே, இதோ வீரமாத்தியம்மன் அந்த மகளுடைய பிள்ளைகள் 7 பேரும் 7 சக்தி கன்னிகளாக குறவன் குறத்தியும் எதிர் சரியாக அமர்ந்திருக்கிறார்கள். இப்போது அனைவரும் ஒன்று கூடி இந்த வீரமாத்தியம்மனையும் 7 சக்தி கன்னி தெய்வத்தையும் இதோ எது சக்தி எதுக்கா அதாவது காவல் தெய்வங்களா வணங்கிட்ட குறவன் குறத்தியும் அனைவரும் ஒன்று கூடி வழிபாடுவோம், பூஜைகள் ஆராதனை செய்வோம். 7 சக்தி கன்னி தெய்வத்தையும் தன்னால் முடிந்த காணிக்கை 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 50 ரூபா காணிக்கை வைத்து தொட்டு கும்பிடு இந்த வேப்பலைய பாடம் போட்டுக்காங்க. பிடிச்ச காத்து கருப்பு பேய் பிசாசு விழிச்சுனியா கந்தசு வாமல் யாவர்கள் எதுவா இருந்தாலும் இவங்க பாதம் பட்டாலே இந்த வேப்பலை பட்டாலும் எல்லா தோசையும் நிவர்த்தி ஆகும். எல்லாரும் பரவாயில்ல வந்து கல்புரத்தை தொட்டு சாமி கும்பிடுங்க. கலியுக வரதராஜ பெருமாளாக அவதரித்த போது இது அருளிய மகனுக்கு கலியுக வரதராஜ பெருமாளாக அவதரித்தார். ஆனா அவருடைய தங்கையாக வழங்கப்பட்ட உமையவள் பார்வதி அம்சத்தால அதாவது மாத்தியம்மன் என்று பிறக்க வைத்து வீரமாத்தியம்மன் பெயர் எடுத்து வீரமாத்தியம்மனாக குலதெய்வமாக பாவித்தார். அது மட்டும் இல்லாம இந்த வீரமாத்தியம்மனும் 7 சக்தி கன்னி தெய்வங்களும் இது அருளிய மகன்மார்களுக்கு இது குலதெய்வமாக வழங்கியது. ஆனா கேளுங்கள் சபைகளே, ஆனா இங்க இந்த பூஜை நடந்து கொண்டா குழந்தைங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நோய் நொடியாக அவதிப்படக்கூடியவர்களுக்கு நோய் நொடியாக நிவர்த்தியாகும், செல்வங்கள் பெருகும். ஆனா தனதானியம் கூடும், செல்வ சிறப்புடன் லட்சுமி கிடைச்சதும் செல்வமாக வாழ்வீர்கள். அதனால் அனைவரும் ஒன்று கூடி தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். அனைவரும் சுகமாக வாழ்வோம். சோற ஒரு முறை
கை தட்டி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களிடம் விசிட்டிங் கார்டு உள்ளது. ஆமா வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போய் தங்களுடைய வீட்டுல எந்த விசேஷம் இருந்தாலும் சரி, ஆமா ஊர்ல திருவிழா போட்டாலும் சரி, ஆமா. எங்க விசிட்டிங் கார்டு பெற்றுக் கொண்டு எங்களிடம் அணுகுந்தால் நாங்கள் சிறந்த முறையில் குழந்தைகளில் நடத்தி தரப்படுவோம். நன்றி, வணக்கம். ஜோரா கை தட்டுங்க. இருந்தாலும் இதோ பெருச்சால் நடந்தது எழுந்துள்ள அகிலான ஒரு பிரமாண நாயகர், அதாவது இந்நாட்டிலே வாழ்ந்து விடுத்த குரு பெரியார்கள் வாழ்ந்ததாலாம் போதும் உண்டு ஆண்டு வயது 500 சேர்ந்து செத்து சிவன் மதை அடைந்து அவருடைய ஞாபகார்த்தமாக மாதா கோவில் உருவச்சிலை வைத்து, அதாவது மாதா கோவிலுக்காக அதாவது வருடம் தவறாமல் வழிபாடு செய்து கொடுக்கிறார்கள். அப்படி வழிபாடு செய்திருந்த ஏவட்ட பொதுமக்களும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும். பிள்ளைங்களை எதிர்த்து புரியுங்க. ஓடு ஓடு முடியும் பெரும்பாடுபட்டு ஊர் பொதுமக்கள் இந்த கோவிலை சேர்ந்த குல பங்காளிகள் அனைவரும் ஒன்று கூடி சிறப்பாக உடன் தவறாமல் சிறப்பான விழாவை கொண்டாடி விழா நடத்தியிருக்கிறார்கள். இப்படி விழாவிலே நமக்காக 25,000 சம்பளத்தையும் கொடுத்து சிறப்பாக அன்னபட்சம் கொடுத்து அமர்ந்தெடுத்து சிங்கார் பொன்மடியிலே திருப்பத்து நாடகத்தை வீரமாத்தியம்மன் பிறப்பு நாடகத்தையும் வைத்திருக்கின்றார்கள். அப்படி வைத்திருந்தாலும் இந்த கோவிலை சேர்ந்த குல பங்காளிகளும் இனி ஒற்றார் உறவினர்களும் மாமன் மைத்தினார்களும் ஏவட்டவர்களும் எந்த பணம் தங்க மகமாக உயர்த்த வாழ்வு புரட்டு செல்வமற்று அண்ணன் லட்சம் 6 லட்சம் பொருள் லட்சம் பொருள் சொல்லக்கூடிய 5 லட்சம் கணக்கு ஒன்று கூடி நீர் வளம் மற்றும் நிலவளம் பற்றி பட்டு பெருகி வாழ்படம் வங்கி இக்குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் பிள்ளை பண மக்கள் அரசு பெற்று வாழ்ந்து பெண் பிள்ளை பண மக்கள் பெற்று வருகி உயர்த்த வாழ்வு குறைட்டு செல்வம் என்று 10 மார்க்கடை போல 16 தீர்க்க ஆயில் படித்து செல்வ சிறப்புடன் யாவட்டு பேரும் லட்சுமி கடாட்சியத்துடன் சுகமாக வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாம அதாவது சேலம் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர்திரு செல்வம் ஐயா அவர்கள் இந்த தெருக்கூத்து நாடகம் இதோடு முடிவடைந்து விடக்கூடாது, இது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி விடியவரை கண்பளித்துக் கொண்டு இதோ யூடியூப் சேனல் விடியவரை கண்பளித்துக் கொண்டு வீடியோ எடுத்து உலகெங்கும் இந்த தெருக்கூத்து நாடகத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு திருவிழாவிலும் கலந்து கொண்டு எண்ணற்ற நாடக சபாவில் கலந்து கொண்டு எண்ணற்ற நாடகங்களை எடுத்து இந்த யூடியூப் வெளிப்படுத்தி இந்த நாடக கலாச்சாரத்தை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பெருமைப்படுத்தியிருந்தாலும் மதிப்புகளை செல்வண்ணா அவருடைய தொழில் வளம் நீர்வளம் பட்டு நிலவளம் பட்டு பட்டு பெருகி பால் வளம் வங்கி இவருடைய ஆண் பிள்ளை படமாக அரசு விட்டு வந்து பெண் பிள்ளை படமாக பெற்று பெருகி இந்த யூடியூப் சேனல் அவர் செய்யக்கூடிய தொழிலும் வெற்றிக்காமல் லாபத்தை கொடுத்து செல்வ சிறப்புடன் மகாலட்சுமி அம்சம் பெற்று 10 மார்க்கடை போய் இன்னும் 16 வயது எடுத்து தீர்க்க சுகமாக வாழ வேண்டும்.